கூட்டம் இதாயா கூட்டம் இப்படித்தாயா இருக்கணும். ஆனா என்ன வேர்வையா இருந்தாலும் உட்கார்ந்து பார்த்துருவாங்க. இந்த கூட்டத்துல ஒரு சில தப்புக்கள் நடக்கும். என்ன தப்பு? நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு சத்தம் இல்லாம நசுக்கி விட்டுருவாங்க. அது இந்த வேக்காடுக்கு அதுக்கு ஒரு மாதிரி வாடையா வரும். லேசா ஒண்ணும் செய்ய மாட்டா, சத்தமே எல்லாம் இல்லையாது. அப்படியே நெல் கொடுக்கிற மாதிரி விட்டியா அக்காவுக்கு காத்தோட காத்தா பரவி சண்டை வந்துடுறாங்க. நீதான் போட்ட நான் தான் போட்டேன். அறுவடை போட்ட மாதிரி போன வட்டம் பாருங்க. சரி, ஒரு நாடகத்துக்கு போயிருந்தான். சொல்லு. இந்த அங்கிட்டு விளாத்திக்கோட பக்கத்தியா. சரி விடு. கூட பாருங்க பொம்பளை எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. சரி, அந்த ஊர்ல எப்பயும் ஒரு முண்டை குசு போடுவாளாம். அவன் முன்னாடி இருந்து உட்காந்துட்டான். சரி, நாடகம் ஆரம்பிச்சதுல இருந்து அதேக்கப்பா டிஎஸ்ஆர் மோகன்ல இருந்து என் பங்காளில இருந்து அந்த முருகனுக்குள்ள கும்பு கொடுக்கறது மாதிரி. ஆமா, காத்திருக்க முருகன் எல்லாம் மூக்கில பூ வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நான் 2வது சின்ன ஊதுவத்தியோட வந்துட்டேன். சரி, அந்த பொம்பளை சண்டை ஏடி லூச்சு முண்டை இங்கே வந்துமா குசுவா போடுவேன் தள்ளி போடி அப்படின்னு. அப்புறம் கடைசியில போட்டது நல்ல கடையா இருக்கு. போட்டது யாரு தெரியுமா? யாரு? நான் ஆதிசிவா திருவாயில் உருவாக்கி அகஸ்தியர் பிரபஞ்ச பெற்று பாவேந்தர் நாவில் மூவேந்தர் மணியில் முச்சங்கத்தில் பிரபலித்த இயலிசை நடத்தி கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய பயிர்களுக்கும் கற்பை ஆர்வமாக கொண்டு கணவனை கண்கண்ட தெய்வங்கள் கருதக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி போல அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெல்ல தெளிவாக தங்களுடைய காதலில் தேன்போல் எடுத்திருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிவெளி கிடைத்தார்களுக்கும் அதனை சார்ந்த உரிமையாளர் இயக்குனர் அனைவருக்கும் ஏன் சார்ந்த மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்தின் அமைப்பாளராகிய உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவராகிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணார் மதுரை மாநகர் கண்டெடுத்த எம் ராஜா அவருடைய கலை குழுமத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடக இனிய துவக்கம். சரி, நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா, கூட்டத்தில் என்ன பார்த்தா தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க. தயவு செய்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 1000 ஆம்பளை கூடுனாலும் அதுல 2 பொம்பளை இருந்தா அப்பத்தான் அந்த இடம் மங்களகரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இவ்வளவு பொம்பளை இருந்தாலும் அந்த இடம் விளங்கவே விளங்காது. ஏன் சொல்லி தெரியுமா? அவங்க ஊர் பொருள் கூட எங்களுக்குள்ள கொஞ்சம் பேசுறது. வேற ஒரு இங்க பேச மாட்டாங்க. இந்த அவ வந்திருக்காளான்னு பாருங்க அப்படின்னு ஆந்தி பாக்குறது. அவங்க நினைக்கிற பொம்பளை காணாமா பத்தியா லூசு முண்டை எவனையும் கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்றது? சரி இந்த முண்டை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா எனக்கு நம்ம ஊர்ல அப்படி பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நாடக கலையை ரொம்ப ரசிக்கக்கூடியவங்க. கண்டிப்பா கண்டிப்பா. குறிஞ்சாங்குளத்தை பொறுத்தளவுல அது நம்ம அருப்புக்கோட்டை ஏரியாவில் வந்தாலே நல்ல நம்ம குறிஞ்சாங்குளத்தை பொறுத்தளவுல ஒரு பெரிய நடிகரை உருவாக்கி விட்ட ஊர். கூரிராஜன் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து பெட்டி வச்சார். சரி, அவர் முத நாரதர் போட்டது நம்ம ஊர் தான். அவர் இன்னைக்கு நாரதர் வேஷம் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாருன்னா அது காரணம் நம்ம ஊர் தான், மறக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு நான் தான் பப்பன் வந்தேன். ஆமா, சரி. அப்ப வந்து அன்னைக்கு நல்லா இதை காட்டி ஏற்பாட்டாவது நல்லா இருந்துச்சு. பங்காளியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இனிமே வாங்கிட்டு வருவாங்க. அன்புள்ள அறிவிக்கும் நன்றிகள் வணக்கம் சொல்லிக்கொண்டு அண்ணே நாடகம் நல்லா இருக்கிறதும் நல்லா கெட்டு போறதும் உங்க கையில தான் இருக்கிறான்னு சொல்லு. ஏன் அப்படி சொல்ற? அதாவது நம்மளாம் நடிக்க வந்திருக்கோம். சரி, அவங்க எல்லாம் மைக் செட் போட வந்திருக்காங்க. இவங்க பார்க்க வந்திருக்காங்க. இவங்க வேலையை இவங்க ஒழுங்கா செஞ்சாதான் சரி நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செய்ய முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க வேலையை அவங்க ஒழுங்கா செய்யணும். எங்களுடைய வேலை நடிப்பது வேலை, உங்களுடைய பார்ப்பது வேலை. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற நல்லா இருக்கா கை தட்டணும். அப்பயும் கை தட்டணும். ஏன் சொல்ல தெரியுமா? நாங்கெல்லாம் ரேஸ் மாடு மாதிரி. ரேஸ் மாடு தார்குச்சி வச்சு குத்துறா மட்டும் வேகமா போகாது. அது என்ன சுத்தி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கை தட்டி விசில் அடிச்சு ஆர்வப்படுத்துறாங்களா அந்த மாடு மனசுல ஒரு புத்துணர்ச்சி உண்டாயி போடி போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கமா. அந்த மாதிரி எங்களை ரேஸ் மாடு ரேஸ் வண்டி மாடை நினைச்சுக்கிட்டு தார்குச்சி எடுத்து வச்சு குத்திடாதீங்க. நல்லா கை தட்டி விசில் அடிங்க சொல்லிக்கொண்டு தங்களை நடிக்க வந்த உங்களுக்கு எங்களுக்கு எப்படி இருக்கணும் நல்ல ஒரு நட்பு சொல்லிக்கொண்டு உண்மையான பொய்யது ஒண்ணும் புரியல நம்ம கண்ணு நம்மனால நம்ப முடியல. இருக்கணும் நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும் நல்ல பண்பு வளர்க்கணும்.
எதுல இருக்கு சொன்னா தானே தெரியும். இந்த நாக்குல தானே இருக்கு. எப்படின்னா இன்னைக்கு இந்த பல்லுக்கு நாக்குக்கு சண்டை வந்துச்சா? பல்லுக்கு நாக்குமா? நான் தான் தெரியாது நாக்கு சொல்லுச்சான். ரெண்டு ஒரே இடத்துல தானே இருக்கு. இல்லனே ரெண்டு ஒரே வாய்க்குள்ள இருந்துச்சு. ஆனா நாக்கு சொல்லுச்சான், சரி நான் இல்லைன்னா உன்னால எதுவும் செய்ய முடியுமான்னு. எதை பார்த்து? பல்ல பார்த்து. சரி இந்த பல்லு சொல்லுச்சான், நான் அரைச்சு கொடுக்கலன்னா உன்னால சுவையா திங்க முடியுமான்னு. ஆனா நாக்கு சொல்லுச்சான், டேய் எதுலையும் மேல நான் தாண்டா அப்படின்னு. என்னடா சொல்றேன் அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, நான் உன்னை அடிக்க வேணாம். சரி நான் ஒரு வார்த்தை தப்பா பேசினா முதல்ல என்னடா சொல்லுவாங்க? அடிச்சு பல்ல ஊத்து போடுவேன். அடி பல்ல ஊத்து புடிவாங்க. அதனால என்கிட்ட சேட்டை வச்சுக்கிறாரு. ஏன் சொல்ல வரனா, மனிதனுடைய நாக்கு விஷத்துக்கு சமமா. ஒண்ணுமில்லே, ஒருத்தன் முடியாம கடந்து படுத்திருக்கேன் ஆஸ்பத்திரியில. அதை நம்ம பார்க்க போறோம் என்ன சொல்லணும்? ஏய் பயப்படாத, இதெல்லாம் ஒரு வியாதி கிடையாது. நாளை கழிச்சு நீ கிளம்பி வந்துருவ. ஆளுக்கு ஒரு கோட் வாங்கி அடிக்கிறான், சந்தோஷமா வாழணும் அப்படி சொல்லிட்டு வந்தா குடியிருக்காங்க. அதை என்ன பண்ணுவேன் தெரியுமா? சரி பொழைச்சு வந்துடும் சொல்லி பாத்திரமா இருந்தீங்க போல பொழைச்சு வந்துருவேன். ஆனா ஒரு சில ஆளு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆத்தாடி இங்க இருக்க சும்மா இருக்காரு. சரி இங்க இருந்து போயிருவாங்க. என்ன பார்த்தா அப்ப முடியாம இறக்குறியாப்ல ஆத்தி ஆஸ்பத்திரி வந்து படத்தை 2வது நாள் இங்க வர்ற எப்படி கிடக்குது? அதுல இன்னொரு கேள்வி சொல்லு. சரி ஐயா வந்திருக்கிறது யாரும் கையில அப்பதான் குளுக்கோஸ் ஏற்றிருப்பாங்க. சரி இவளுக்கு ஒப்பாரி வைக்கிற பாத்துட்டு நினைப்பேன், செத்துக்கிட்டு போயிட்டப்பா ஆஸ்பத்திரியில இருக்கும்போது வேற எங்கேயுமே இருப்போம்னு அவன் நினைப்பேன். ஐயோ அதுல ஒரு பொம்பளை சொல்லு, அடியே அவன் தெளிச்சாதாண்டி இருக்கான். சரி இன்னொரு பொம்பளை சொல்லு, தெளிவு கொடுத்தேன் அடிக்குமா. ஐயோ சொல்லி எதா இருந்தாலும் இன்னொரு யார வேணாலும் நம்பலாம். சரி கிளவிய பேச்ச மட்டும் நம்ப கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம மானாமதுரையில சரி ஒரு பெரிய புண்ணியவான். அது எங்க வேணாலும் உங்க ஊரே சொல்றீங்க, வேற ஊர் இல்லையா? எல்லாமே இங்க புண்ணியம் இங்க இருக்காங்க. சரி பாருங்க, வர்றவங்களுக்கு பூரா அள்ளி கொடுக்குறான். எந்த நேரம் சாப்பாடு. சரி என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல முடியும், அள்ளி தருவான். அப்படிப்பட்ட புண்ணியவானுக்கு ஆண்டவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டானே. பிள்ளை செல்வம் இல்லாம ஆக்கி விட்டானே. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. சரி பிள்ளையே இல்ல. சரி 11வது வருஷத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. கண்ணை திறந்துட்டான். எல்லாரும் போய் பாப்பாங்கல்ல. சரி ஒரு கொடை வள்ளல். ஆமா அவருக்கு பிள்ளை பிறந்திருக்குன்னா எல்லாரும் சந்தோஷமா பாப்பாங்க. 10 வருஷம் வச்சு. ஆமா 11வது வருஷத்துல பிள்ளை பிறந்திருக்கு. எல்லாரும் போன இடத்துல கிளவிய 3 பேர் போயிருக்காங்க. சரி 3 கிளவி போய் எப்படி கொஞ்சம் தெரியுமா? இவங்க போய் காசை கொடுத்துட்டு பெருமையா சொல்றாங்களாம். சரி ஆத்தாடி ஆத்தாடி மனுஷன் 10 வருஷம் ரெண்டு பிள்ளை வைத்தாலும் ஆம்பளை பிள்ளை வச்சிருக்காண்டின்னு ஒரு கிளவி சொல்ல. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, பையில இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு. நல்ல என்ன இதை காட்டு இன்னொரு கிளவி என்ன சொல்லிருக்கு? சரி 10 வருஷம் ரெண்டு பிள்ளை வைத்தாலும் பரவாயில்ல, சரி செக்கச்சவேறு சிங்க குட்டியாட்டம் பத்திரிக்கான்னு சொல்ல. அதுவும் பரவாயில்ல 200 ரூபாய்க்கு கையில் கொடுத்துருக்காரு இன்னொரு கிளவிக்கு. இவங்களெல்லாம் தாண்டி சொல்லணும்னு சொல்லிட்டு சரி இன்னொரு கிளவி என்ன சொல்லிருக்கு? ஆத்தி ஆத்தி 10 வருஷம் ரெண்டு பிள்ளை வைத்தாலும் புள்ள அப்படியே சித்தப்பை மாதிரி இருக்குன்னு சொல்ல. மாத்தி மாத்தி சண்டை போட்டாங்க, அடிச்சு வெட்டி குத்திக்கிட்டு செயலுக்கு தெரியாங்க. இப்ப அதனால மனிதன் அப்ப சித்தப்பத்தை விதை போட்டு போனோம். என்னன்னு சித்தப்பத்தை விதை போட்டு போனோம். நான் வேணா நாளைக்கு கேட்டு சொல்றேன் எப்படி. அதனால மனிதனுடைய நாக்கு கத்தியை காட்டின கூர்மையானது. ஆகவே பாட்டு மரபு மண்புடைய நாடகம் நாட்டுக்கு நடிச்சல் பார்த்தால் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது என்பதை தெரிந்து பிரதித்தால் சொல்வது என் கடமை, கேட்பது உங்களுடைய பொறுமை என்று சொல்லிக்கொண்டு எண்ணகத்தின் நன்னகரமாய் வண்ணகரமாய் எழக்கூடிய விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் குருஞ்சாக்குளம் சித்திரை கலரை அருள்மிகு அருள்சாமி அழகர்சாமி குருபூஜையை முன்னிட்டு குருஞ்சாக்குளம் கிழக்கு தெரு உறவுமுறை சார்பாக இவரக மேடையில் மதிப்பிற்குரிய அருமையானார் எம் ராஜாவுடைய கலைக்குழுமதி சார்பாக ஸ்ரீ வள்ளி திருமண செயலாளரும் இதில் நடிக்க இருக்கக்கூடிய அழிய மாமணிகள் அண்ணே கொஞ்சம் என்ன கரெக்ட் அண்ணே கொஞ்சம் கரெக்ட். ஹலோ ஹலோ அது நல்லா இருக்கு. அதே மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன். ஹலோ ஹலோ ஆமாம் ஆமாண்ணே ஆமாண்ணே அப்படிதானே. ஹலோ ஹலோ 8 மெட்டு படிச்சு கொச்சிடக்கூடிய நடிப்பிசை வேலன் பாட்டுக்கோர் பாவலன் மைப்பிற்குரிய அருமை மைத்துனர் நமது தஞ்சாவூர் மாணவர் ஓட்டக்கூடிய MKM ஞானவேல் ராஜ் அவர்கள் வேலன் வேலன் முருத்தாடிக்க காத்து கொடுக்கிறார். இன்னிசை நகி தேனிசை தென்னல் இன்னிசைக்கான கோகுலவாணி என்று அழைக்கக்கூடிய மைப்பிற்குரிய அருமை சகோதரி MMR மீனாட்சி அவர்கள்
இவருக்கு மேடையில் ஸ்ரீ வள்ளியாய் நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாடகத்தில் பாட்டிற்காக நானா, எனக்காக பாடா என்று பாடலை முறையோடு வாழக்கூடிய கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசு, மைபெருக்குமரியாகக்கூடிய அருமை மாப்பிள்ளை, நமது கருவனூர் அருகாமையில் உள்ள உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அபிமான செல்வன், அன்பு மாப்பிள்ளை எம்ஜி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் இவருக்கு மேடையில் நார்மலாக நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஹார்மோனிய சக்கரவர்த்தி, மியூசிக் திலகம், பின்பாட்டு மன்னன், தனது கம்பீர குரலால் மக்கள் மனதை ஈர்க்கக்கூடிய மெல்லிசை மன்னர் அன்புவனார், 5 நாள் அளிக்கக்கூடிய திருப்போணம் அருகாமுள்ள ஏனாதி மாணவர் என்றெடுத்த அன்புவனார் ஏபி கலைவண்ணன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டு. கருணை முகங்கள் ஓராறு, காக்கும் கரங்களோ ஈராறு, முருகள் வாழும் வீடாறு, முகம் பார்த்து இறங்கு வேறாறு கண்கள். கருணை முகங்கள் ஓராறு, காக்கும் கரங்களோ ஈராறு, முருகள் வாழும் வீடாறு, முகம் பார்த்து இறங்கு வேறாறு கண்கள். கருணை முகங்கள் ஓராறு. உடையோனே ஐயனில் வடிவேலை, சொல்வதில்லை வேறென்ன வேலை. உடையோனே ஐயனில் வடிவேலை, சொல்வதில்லை வேறென்ன வேலை. பிணையை தீர்ப்பது புகழ் வேலை, பிணையை தீர்ப்பது புகழ் வேலை. வேலை போக்குதல் நாடில் வேலை கண்கள். கருணை முகங்கள் ஓராறு, காட்டும் கரங்களோ ஈராறு, புகழ் வாழும் வீராறு, முகம் பார்த்து இறங்கு வீராறு. அடியார்கள் மனைவி அவள் கோவில், ஆழ்வி ஆலய தலைவாயி. அடியார்கள் அகமே அவள் கோவில், ஆழ்வி ஆலய தலைவாயி. குறியாய் இருப்பாள் குறை தீர்ப்பாள், குறியாய் இருப்பாள் குறை தீர்ப்பாள். உமரும் நம் புலியில் வாழ வைப்பாள் கண்கள். கருணை முகங்கள் ஓராறு, காட்டும் கரங்களோ ஈராறு, முருகள் வாழும் வீராறு, முகம் பார்த்து இறங்கு வேறாறு கண்கள். கருணை முகங்கள் ஓராறு. பிரச்சனையே இல்லாத பாடு சாமி பாட்டு தானே. நம்ம பாட்டுக்கு சாமி பாட்டை விடிய விடிய பாடிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு சினிமா பாட்டு பாட சொல்றாங்க சொல்லி அவையில பாடிடக்கூடாது. ஏன்னா பாட்டெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவனை சொல்றீங்க, பழைய பாட்டு போய், நடுத்தர பாட்டு போய், சினிமா பாட்டு போய், இப்ப கானா பாட்டுல வந்து நிக்குது. கானா பாட்டுல அன்னைக்கு என் மயன் கேட்கிறேன், அப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன், நல்லா இருக்கும் போடுங்க பாடிங்க. சரி பரவாயில்ல பாப்பு கேட்பா சொன்னா மயில் டேப்பு ஆன் பண்ண என்ன வருது தெரியுமா? ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, மாமனார் இருக்கு ரத்த கொதிப்பு. மாமனாருக்கு ரத்த கொதிப்பு சாக சொல்ல வேண்டியதானே. நீ அடுத்து போட்டுருவாங்க காக்கா வலுப்பு, காக்கா வலுப்பு. என்னடா பாட்டு? ஊதா கலர் ரிப்பன் ஓ வாயில நான் பாட்டு அப்படி இருக்குனே. கழித்து பெண்ணா அவ குண்டி ஊரம் புண்ணா புண்ணுங்க நமக்கு தெரியும். கட்டளைக்கு கண்ணாப்பா, குப்பமணி அரைச்சப்பாவா? இதாவது இன்னொரு பாட்டு இருக்கு, சொல்றியா இல்ல பாட்டு எப்படிலாம் சொல்றியா வேணாமணி அந்த பாட்டுலாம். ஆனா இன்னொரு பாட்டு இருக்கு, விடு நீ. என் மையன் முன்னாடி நீ காலையில பாடினான், எப்படி தப்புன்னு அரைஞ்ச விட்டா. அப்படி ஆளுமாவோ தோல்மாவா? இவருக்கு மேலே கோடியை குமரல் கொட்டு குடிச்சு வேந்த நிலடி பிறகு சார் சென்ற இடமெல்லாம் தலைக்கணிகள் என்று தனிப்பளிக்கக்கூடிய பிரபல பிரதக சக்கரவர்த்தி, அன்பு மாமா டிவி ஜேபி, அன்பு சிஷியன், அறுவை தம்பி, நமது திருப்பூர் வருகமுள்ள கல்விமலையை சார்ந்த வி எம் சிவராஜன் அவர்கள் மிருதங்கம் தோல்
தமிழ் துறை உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி. நீங்க உங்க வாத்திய ஜெயம், எங்க வாத்திய கிழவிகளை மாயகுண்டி மாயாண்டி. இப்ப மாயாண்டிக்கு பெருசா ஜெயத்துக்கு பெருசான்னு பார்ப்போம். ஆனா மாயாண்டிக்கு தான் பெருசு. நான் ஒரு நாள் பார்த்தேன். உண்மையிலேயே உன்னுடைய குருநாதர் யாரு? உண்மையிலுமே என் குருநாதர் கிழவிகளை மாயாண்டி. கலைவணி அவர் நகைச்சுவை மிருதங்க வாசிக்கிறது. இப்ப நான் வாயில சொல்றது அவர் கையில வாசிப்பார். எனக்கு அவருக்கும் போட்டி. வாசிங்க பாப்போமா? ஆமா என்ன சொல்ல அதனால தக்க திமி தக்க சொல்லு தக்க திமி தக்க சொல்லு தக்க திமி தக்க சொல்லு தித்தா. தம்பி நீங்க எனக்கு வேற முறை வேணும். இதெல்லாம் நல்லா சொல்லிவிடுவேன். தக்க திமி
மீதா கச்சூன்னு தித்தா வயசாகி போயிருமாடா எனக்கு. ஆமா பரவாயில்ல, பையன் நல்லா வாசிக்கிறாங்க. தருகிட தக்க சொன்னது தித்தா தத்தி தக்க சொன்னதா அங்க தக்க சொன்னதா தத்தி தக்க சொன்ன அங்க தக்க சொன்ன தத்தி தக்க சொன்னதா தித்தா இதுக்கு தாய கிளைகளோட மாய கூட்டிட்டு படிக்கணும், மாயாடிகள் படிக்கணும் என்றாலும் இவருக்கு வரையில் பலவாக்கிய புகழ் தனக்கு நிகழ் என்று தனி பரிசுக்குரிய பிரபல ஆளுநர் சக்கரவர்த்தி மூவிசி மன்னன் நமது வளையமல் வரகமில்லை பரமவட்டியை சார்ந்த அன்பு நண்பர் SP முருகன் அவர்கள் ஆளுநர் மேல்வர்களுடன் இசைத்து காட்டுவார். சக்கரவர்த்தி மைப்பிற்குபடியாக கூடிய அருமை சித்தப்பா நமது கள்ளகுளத்தை சார்ந்த கிருஷ்ணன் அவர்கள் தாளமசிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். வண்ணத்திரையர் போல் காட்சி தருவது சினிமாவில் இருந்து பல காட்சியை காட்டுவாங்க. இங்கிட்ட ஒரு மலையை காட்டுவேன், இங்கிட்ட ஒரு மடுவை காட்டுவேன். அதுக்கு மேல எங்களால ஒன்னையும் காட்ட முடியாது. ஆனா இந்த அதையும் காட்ட முடியாது. சீன அவுத்து பார்த்தீங்கன்னா வெறும் செவர் தான் தெரியும். செவர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க துணிமணி மாத்தியால மொட்டை கொண்டு அதுல எண்ணெயெல்லாம் பார்க்க கரடி குட்டியாட்டம் அசிங்கமா இருக்கும். இருந்தாலும் எங்க மானத்தை கூடிய படத்தை அப்படிதான் சிறந்த முறை சீன் அமைப்பு MM ராஜா சீன் கம்பெனி சொல்லிக்கொண்டு சாப்பாடு உப்பிட்டவரை உள்ளளவு நினைந்திருக்காங்க. உண்மைக்குமே நல்ல அருமையான சாப்பாடு. அதாவது இந்த கோழி எடுத்து வைக்கிறேன், பிராய்லர் எடுத்து வைக்கிறேன், அதை எடுத்து வைக்கிறேன்னு சொல்லாம அழகா சாம்பார் சாப்பாடு அருமையா இருந்துச்சு. அண்ணே ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு. கோழியிலே 2 வகை கோழி இருக்கு. 2 கோழி. ஆமா சரி. ஒன்னு நன்றி கெட்ட கோழி, இன்னொன்னு நன்றி உள்ள கோழி. அது எப்படி நன்றி கெட்டதை சொல்ற, நன்றி இல்லாததை சொல்ற? நாட்டுக்கோழி வந்து நன்றி கெட்ட கோழி. ஏன் அப்படி சொல்ற நீ? அவுத்துக்கணுக்குள்ள உட்கார வைக்க சரி கையை எடுத்து டபக்குன்னு ஓடி போயிடும். பாதி பிடிக்க முடியாது. அது நன்றி கெட்ட கோழி. சரி. பிராய்லர் கோழி தானே நன்றி உள்ள கோழி. எப்படி தூக்கி உட்கார வைக்கிறோமோ 1 வருஷம் ஆனாலும் குறுக்குன்னு உட்காந்துருக்கோம். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? பிராய்லர் திங்கிற ஆளை ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அது எப்படி? பிராய்லர் கோழி திங்கிற ஆம்பளைய பொம்பளைய ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். பிராய்லர் கோழி திங்கிற ஆம்பளை
ஆம்பளை வேட்டியை தூக்கி விட்டு பாருங்க. ஏய், அது ஏய். கால் முட்டி ரெண்டு வீங்கி இருக்குங்க, அதை சொல்ல வர்றேன். கால் முட்டி ரெண்டு அந்த கோழி மாதிரி வீங்கி இருக்கும். அந்த பிராய்லர் கோழி திக்கிற பொம்பளைய பாருங்க, அதுக்கு எப்படி குண்டி தள்ளி போயிருக்கோ அதே மாதிரி. இன்னொன்னு தெரியுமா, அந்த நாய் அந்த கறியை திங்கிறாள் எல்லாரும் குண்டாகிறன்னு என்ன காரணம் சொல்றீங்களா? சரி, அந்த கோழி குடல்ல இருக்கக்கூடிய அந்த மெடிசன் ஒண்ணுமில்ல, பிராய்லர் கோழி கடைக்கு அப்புறம் முரட்டு நாய் பெருத்து போய் படுத்துருக்கு. எப்படி அது பெருத்துச்சு? எப்படி? கோழி குடல் தலை காலுக்கு அப்புறம் பச்சையா தின்னு விடுது. ஆ. இதை தின்னோட நாய் உடம்புல மெடிசன் வாங்கி பெருத்து போய் ஆ. கடையை மறிச்சு படுத்திருக்கும். பெரும்பாலும் நம்ம ஆளுங்க பிராய்லர் போய் சாப்பிடாங்க. ஆமா, கெடுதல். சீப்போன்னு விரட்டுங்க. அவன் நிறைய தின்னப்பட்டு அந்த நாய் என்ன ஒண்ணு தெரியுமா, அவனை பார்த்து மண்டியை தூக்க மாட்டாம கடிச்சு பார்த்ததோ? கடிக்கிறீங்களே நீ, அதுக்கு அர்த்தமே வேற. அப்படியா? என்னால எந்திரிச்சு ஓட முடியாது. சரி, எனக்கு பதில் நீ ஓடி போய் தொழலாம். லூசு போய் எனக்கு வந்து எந்திரிச்சு கடிக்க முடியாது. இன்னொன்னு தெரியுமா, நாடாக்காரங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறதெல்லாம் மதுரைக்கு மேற்க போயிட்டு நான் கீழே உட்கார வச்சு அடேங்கப்பா தண்ணியை போட்டுட்டு இல்லாத ஏழையெல்லாம் பண்ணுவாங்க. நல்லா துண்டை போட்டுக்கிடுவேன், போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு நடந்து வந்தாங்க. அக்கா நாடாக்காரனுக்கு நாங்க பரிமாற மாட்டோமா? வருஷம் பூரா வந்துகிட்டு இருக்கேன், நான் தான் பரிமாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இலைய போட்டு சோத்தாலி வச்சிருவார். சரி, குழம்பைய ஊத்திடுவார். இப்படித்தான் பாருங்க ஒருத்தர் கூட்டு கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் வேட்டி என் நுனி என் சோத்துல பட்டுச்சு. அண்ணே உங்க வேட்டி நுனி என் சோத்துல படுதுனே, தூக்கி கட்டுனேன். சரி, இந்த கட்டு மங்காளி சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி தொடைக்கு மேல கட்டிட்டு குனிஞ்சு கூட்டு வைக்கிறேன். சரி, இவர் டவுசர் போட்டுருக்காரு. ஆமா, அப்படியே டவுசரும் போடல சட்டியும் போடல, அப்புறம் குனிஞ்சு கூட்டு வைக்கிறேன். பழைய பனங்கா மாதிரி இந்த தட்டில தெரியும். படக்குன்னு திரும்பியே டான்ஸ் கேரப்ப முடிஞ்சல பட்டான்னு பட்டு. இந்த பிள்ளையா? இந்த பிள்ளை வேற இல்ல. பாருங்க, மூஞ்சில சில்லு மூக்கு உடைஞ்சு கொதன்னு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அந்த பிள்ளை வாழக்கான இப்படி திருமண பிள்ளையா என்னத்தையே பார்த்து இரண்டு கூட்டு போய் துண்ணூறு போட்டான். இருந்தாலும் சாப்பாடு அருமையான ஏற்பாடு. உணவளித்த அன்பு உள்ளங்களுக்கும் அந்த உணவை அழகாக அமைதியாக பழுமாறிய அன்பு நண்பர்களுக்கும் என் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றிகள் இந்த விளக்கம் சொல்லிக்கொண்டு நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெல்ல தெளிவாக தங்களது காதுகளை தேன்போல் எடுத்திருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபரப்பு ஸ்தாபனம் நமது மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்ற குன்றாகுளத்தை சார்ந்த அன்பனார் வெள்ளப்பாண்டி அவர்களின் சக்தி விநாயகா ஆடியோஸ் பொறுப்பு வளர்க்கணும். இவருக்கு இடையில் நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நாட்டிய பியூட்டி, நளின ஒய்யாய், ஆடவர் போற்றும் அங்கே கண்ணி, தேன்கரும்பு சொட்டு, தென்னை மரத்து சுட்டு, எனக்கு பிடிச்ச லட்டு, சினிமால மும்தாஜ் சொன்னங்க. என் புள்ள குமுக்கு பாருங்க, குமுல் பேபி, அமுல் பேபி என்று படத்தை பெற்ற மதுரையை சார்ந்த லட்சுமி அவர்கள் டான்ஸை காமிக்க கட்டில் போட்ட இடத்திலே கேட்டா குவா குவா சத்தமா. அப்ப முடி கட்டி போட்ட இடத்திலே எப்படி ஒரு பாட்டு கட்டி போட்டு அந்த சட்டி நினைப்புல இருக்காங்க. ஆனா முட்டி ஓட்ட இடத்துல தங்களை விடியமுறை சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் மதுரையை சார்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் மற்றும் திரைப்பட நடிகருமாகிய கலைமாமணி விருதப்பட்ட MSP கலைமணியுடைய சிஷியம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையில் சந்தனூர் காரைக்குடியை சார்ந்த விஜய் டிவி கலக்கப் போவதே அவர்கள் AS ஆனந்தகுமார் தொப்புள் கோமாளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணே நன்றி நன்றி நன்றி. விஷயம் என்னன்னா, கூத்துல கோமாளி வந்து நல்ல விஷயங்களை சொல்லணும். நான் வந்த கதையை சொல்லுவேன், போன கதையை சொல்லுவேன். என் குடும்பத்துல எக்கச்சக்கமான பிரச்சனை. என்ன பண்ண சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. சரி, கல்யாணம் பண்ண ஆசை வந்தோடனே எங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன், அம்மா உயிருக்குரிய ஒருத்தரை காதலிக்கிறேம்மா. சரி, எப்படின்னா சொல்ற? அப்பத்தான் எங்க அம்மாட்ட முழுசியமா சொன்னேன், 10 வருஷமா ஒருத்தரை காதலிக்கிறேம்மா. 10 வருஷமா? ஆமா. 11வது வருஷத்துல எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. சரி, அதே உன்கிட்ட சொல்றேன்,
யார நான் காதலிக்கிற சொல்றாரு. சரி. அம்மா எழுத்து வீட்டுக்காரப்பிள்ளைய காதலிக்கிறமான்னு ஆஹா. போய் அப்பாட்ட சொல்றா, பயப்படாம நான் பாத்துக்கிறேன்னு. சரி. அப்பாட்ட போய் அப்பா எழுத்து வீட்டுக்காரப்பிள்ளைய 10 வருஷமா காதலிக்கிறேன், சரி. நான் கல்யாணம் பண்ணி வைக்கப்பானு. எங்க அப்பா என்ன சொன்னா தெரியுமா? யார வேணாலும் கல்யாணம் பண்ணு, சரி. எழுத்து வீட்டுக்காரப்பிள்ளைய மட்டும் கட்டாதான். ஏய், சொல்றது காரணம் என்னப்பா? ஏப்பான்னு கேட்டேன். அது எனக்கு பிறந்தது உனக்கு தங்கச்சி வேணும்டான்ட்டு. எனக்கு துக்கம் தொண்டடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் இல்லாத வாழ்க்கை நான் வாழ மாட்டேன்னு சொல்லி மருந்து குடிக்க போனேன். சரி. அம்மா அப்புறம் எங்க அம்மா சொல்லுச்சு, ஏய் மேனே ஒப்பைடா சொல்றது, நீங்க கட்டுற அந்த பிள்ளைய தைரியமா நான் பாத்துக்கிறேன். அம்மா என்னத்தான் இருந்தாலும் அப்பாவுக்கு பிறந்தது எனக்கு தங்கச்சி இல்லையான்னு கேட்டேன். ஆமா. அதுக்கு எங்க அம்மா சொல்லுச்சு, முறை மாத்தப்படாதுல, ஒன்னையவே நான் அடுத்த வீட்டுக்காரன் தாண்டா பெற்றேன், அதனால பயப்படாம கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி இப்படி கூட்டத்துல பொண்ணு கைய பிடிச்சு நடக்கணும்ல, எனக்கு கொஞ்சம் கூடுதல் ஆசை. பொண்ணு தோப்போட்டில கைய போட்டு நடப்போம் அப்படியே காசை. கல்யாணம் பண்றது அறிவித்தாங்க. எந்த நேரத்தில் வர்றாரு? முக்கியமான விஜய் காரணம் வீட்டு போறா வச்சுங்க. பேட்டி ஒழுங்கா கிட்டு பாருங்க. அந்த என்னமோ சொல்லுவாங்க மறக்க பாருங்க. கல்யாணம் பண்ணி தோப்பட்டில கை போட்டு ஒரு பொம்பளை என்ன பண்ணலாம், புலம் பிடிக்காது சொல்றதா இல்லையா? ஆமா. பக்கத்துல கட்ட வழக்கமா எடுத்து தப்பு தப்பு நடிச்சுட்டாயா. இவ்வளவு கூட்டத்துல ஒரு ஆம்பளை அடிச்சா எப்படி இருக்கும்? சரி. எனக்கு சீன் ஆயிப்போச்சு, உயிரோட இருக்க கூடாது, செத்து போயிடும் சொல்லி விறுவிறுன்னு ஓடி போய் 2 பொரோட்டா வாங்கி தின்னேன். சாவு வரல. என்னது? பொரோட்டா வாங்கி தின்னேன், சாவு வரல. சரி பரவாயில்ல, எப்படி எதையாவது குடிச்சு செத்து போயிடும் சொல்லி சரி 2 சர்பத்து வாங்கி குடிச்சு அப்பயும் சாவு வரல. அருமையான தூக்கு போட்டு தொங்கலாம் சொல்லி தூக்கு போட போறேன். அங்க போன எனக்கு முன்னாடி ஒருத்தன் தூக்க ஏற நினைக்கிறேன். கொள்ளூர் மனிதன் தொங்குறோம். ஒரு பேர்ல 2 பேர் தொங்குறோம் சொல்லிட்டு ஒரு பேர்ல 2 பேர் தொங்குறோம். அவன் செத்து போயிட்டேன், நான் உசுரோட இருக்கேன். அது எப்படி? அவன் தூக்குல தொங்கிருக்கேன், நான் காலை பிடிச்சு தொங்கிருக்கேன். அவளை கொண்டவனே நீ தானே. சாவு மசிக்கலையா வரும். அந்த நேரத்தில் ஒரு சாமியார் வந்தார். தம்பி ஆனந்தகுமார், உன் மொண்டாட்டிக்கு பாண்டி பண்ணி பிடிச்சிருக்கும் போல, அதை நான் விளக்கிறேன். உன் மொண்டாட்டியோட சந்தோஷமா உனக்கு ஆம்பளை பிள்ளைக்கு பிறக்கும் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே சரி பாருங்க. நான் வீட்டுக்கு போனேன். சரி. என் மொண்டாட்டிக்கு பாண்டி முனிய புடுக்க வச்சு அடிச்சு அதாங்க அந்த உடுக்க வச்சு அடிச்சு பொண்டாட்டி பாண்டி முனி வரைச்சிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை வந்துச்சு. அப்ப என்ன பண்ண பேர் வைக்கணும்னு சொல்லி ஒரு சாமியாரை கூட்டு வந்து அந்த சாமியார் சொல்லுவாரு, அச்சதை அள்ளி உன் மயன் மந்திரத்தை சொல்லி நெத்தியில வைப்பேன், அதான் உன் மயனுக்கு பேருனாரு. சரிங்க சாமினானே நாங்கெல்லாம் கையெழுத்து கும்பிட்டு நிக்கிறோம். சரி. சாமி அப்படி அச்சதை அள்ளி ஓதத்துல பிடிக்கிறாரு. வேதத்துல ஓம் சுக்லாம் பரதனம் விஷ்ணு ஜெகபதனம் சாதகம் எச்சாசத்துவம் கிரியாசத்துவம் ஞான சத்துவம் செல்வ சத்துவம் ஓதுற நேரத்துல அவர் குண்டில எறும்பு அடிச்சிருச்சு. குண்டின்னு அச்சதை வச்சுட்டாரு. சாமி என் மயனுக்கு என்ன பேர் வச்சிக்கோ அப்படின்னு. உன் மயனுக்கு பேர் ஆக்குண்டிட்டாரு. நல்ல வேலை பீ குடின்னு வச்சிருந்தா வீசி பேரும். என்ன சாமி பேர் வச்சிருக்கல? 4 வயசு இருக்கும். அவனுக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி தரேன். கிறுக்கு பையன் நாய்க்குட்டிக்கு பேர் வச்சிருக்கான் பாருங்க. நாய்க்குட்டிக்கு பேர் ஓட்ட. 2 நாளா நாய்க்குட்டிய காணோம். மானாமர் போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணிருக்கான். ஹலோ, நான் ஆனந்தகுமார் பையன் ஆக்குண்டி பேசுறேன். 2 நாளா ஓட்டையை காணாம இருக்கேன். அங்க இருக்கிற ஏட்டையை சும்மா இருப்பாரா? வந்தன குண்டில இன்னொரு ஓட்டையை வச்சு விட்டுறாங்க. இவன் சும்மா இருக்கணும் இந்த மாதிரி வண்டியா. இவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டேன். சரி. பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டா டீச்சர் அப்பவே பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்துச்சு. டீச்சருக்கு பணத்தை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். டீச்சர் என் மயம் பேர சொல்லி நடு ரோட்ல இருந்து கத்துறாங்க. சரி. எப்படி குண்டிய பிடிங்க குண்டிய பிடிங்க குண்டிய பிடிங்க கத்த. அங்கே கூட இருந்து ஓடி போய் அவங்க டீச்சர் குண்டிய பிடிச்சிருக்கேன். காரணம் சிரிக்க நல்லா இருக்கும். எதுக்கு கை நட்டுன? டீச்சர் குண்டிய பிடிச்சிருக்கா பாருங்க. கல்விக்கணை திறந்து வைக்கிறவங்களே டீச்சர் தான். பேர் வைக்கிறது நல்ல பேரை வைங்க, தமிழ் பேரை வைங்க. பேர் சொல்லி ஏன் சொல்றேன்னா வடமொழியில் அவர்தான் பேர் வைப்பாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அம்மன குண்டின்னு அர்த்தம். கிஷோர்னு வைப்பாங்க, மயிராண்டின்னு அர்த்தம். மைஷாவர்த்தின்னு வைப்பாங்க, எரும மாடுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பேர் வைக்க வேணாம். நல்ல அழகான முறை நம்ம முன்னோர்களுடைய பேர் வைங்க. இல்லையா எவ்வளவோ சாமி நம்ம குலசாமி பேருக்கு வைங்க. ஆமா. அப்படி இல்லையா நல்ல அழகான மலர்கள் பேர் வைங்க. தைய விஷயம். ஆனா ஒண்ணு தெரியுமா, நம்ம ஆளு பேர் வைக்கிற விஷயத்துல ரொம்ப கெட்டிக்காரவங்க. பேருக்கு ஆளுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கும். எப்படி தெரியுமா?
வளர்த்திய மொரட்டாளா இருப்பான், அவனுக்கு சின்ன சாமின்னு பேர் வைப்பாங்க. குட்டைட்டின்னு இருப்பான், அவனுக்கு பெரிய சாமின்னு பேர் வைப்பாங்க. ரெண்டு கண்ணுமே தெரியாது, அவருக்கு பேர் நல்ல கண்ணு. கண்ணு ஒன்றரை கண்ணா இருக்கும், பேர் கண்ணாயிரம். மூஞ்சி மோகரெல்லாம் சோழியும் சிறகமா வந்திருக்கும், அவர் பேர் அளவு சுந்தரம். ஆள் பார்க்க டெட்பாடி மாதிரி இப்படி இருப்பாரு, ஆரோக்கிய சாமி. உருப்படியா வரப்ப தாண்ட மாட்டாரு, தாண்டவராய. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டாரு, தர்மபிரபு. கட்டிக்கா பிச்சை எடுத்து தெரிவாரு, கோடீஸ்வரன். இருட்டுல போக பயப்படுவான், நாய் வெள்ளு உழைச்சா 8 பிடிப்பான், அவன் பேர் வீரன். ஊர்ல இருக்கிறவன் எல்லாத்தையும் குத்தி கொலை பண்ணி தருவான், அவனுக்கு பேர் தொத்தேன். அதே மாதிரி இன்னொன்று தெரியுமா, வண்டிக்கோயில உறவு சுத்தமா நக்கழுத்து நடப்பாரு, பேர் நடராசா. வாயில வார்த்தையே வராது, அவர் பேர் சொல்லின் ராசா. அழகாவே இருக்க மாட்டா, கண்ணங்கரே இருப்பா. சரி, அம்சமே இல்லாம பேர் வைக்கிறது சாமி பேர நல்ல பேரா வைங்க சொல்லிக்கொண்டு இப்ப தூக்கிட்டு வாங்கினேன். காமெடிக்கு ஒரு அழகே கிடையாது, எங்காவது பழைய அதான் துண்டை உதறி கொடுங்க. அன்பு ஏன் ஏபி கலைவாணன் அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக இந்த பொன்னாடை புகழாடையாக சொல்லப்படுகிறது. அன்பு தம்பி வி.எம். சேதராஜன் அவர்களுக்கு இந்த வெந்நீர் ஆடையை பொன்னீர் ஆடையாக மாற்றப்படுகிறது. சுத்தமான துண்டு. இவருக்கு வேலையில் ஆளுநர் செய்யக்கூடிய நமது பரமப்பட்டியை சார்ந்த எனது அருமை சகோதரர் எஸ்.பி. முருகன் அவர்களுக்கு 10 நாளாக கொடுக்குற அதை கிடைக்க பார்த்தீங்களா? அன்பு சகோதரர் எஸ்.பி. முருகன் அவர்களுக்கு இந்த கதராடை போடப்படுகிறது. போடுங்க. இங்கு தாழ்வக்கூடிய எனது அருமை சித்தப்பா கல்லுக்குளத்தை சார்ந்த கிருஷ்ணன் அவர்களுக்கு பாவாடை போடப்படுகிறது, நூலாடை போடப்படுகிறது. அன்பு சகோதரர் மாணவரை சேர்ந்த ஆனந்தகுமார் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. இந்த துண்டு கட்டுறதா, இந்த துண்டு கட்டி பிடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. இந்த துண்டு ஓடுறது பெரிய குண்டு ஓடுறது சம்பளம். இன்னைக்கு குறிஞ்சாங்குளத்துல போட்டிருக்காங்க அந்த துண்டு. சரி, இதை விறுவிறுன்னு காலையில என் மொண்டாட்டிட்ட போவேன். எதுக்குடா என்னென்ன தப்பு பண்ண மாதிரி நீ என்னமோ தப்பு மாதிரி சொல்லி நீ எப்படி சாப்பிடுற மாதிரி இப்ப என் மொண்டாட்டிட்ட போகாம அடுத்த மொண்டாட்டி போனா அடிக்க மாட்டாங்க. சரி, எதுக்கு மொண்டாட்டிட்ட போய் என்ன சொல்லுவேன், சரி அம்மா அருப்புக்கோட்டை பக்கத்துல குஞ்சாங்குளம் நடத்து போனாண்டா, அங்கே இந்த துண்டு போட்டிருக்காங்க, சரி இதை பத்திரமா உள்ள வைடா. பீரோக்குள்ள அவங்க பீரோக்குள்ள வைக்க மாட்டான், வீர சோளத்துல இருந்து அவங்க அப்பா வந்திருப்பார். அதாவது நான் கல்யாணம் பண்ண கூட கணக்குள்ளது பிள்ளவரும் கணக்கு பாருங்க. அங்க அந்த பாதையில மாமனார் என்ன பண்ணுவாரு, அங்கிருந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வருவார். என் பொண்டாட்டி, அப்பா உங்க மருமை அருப்புக்கோட்டை பக்கம் குஞ்சாங்குளம் நடத்து போனாங்க, இந்த மடிப்பு பண்ணாம அப்படியே கொடுப்பாங்க, இதை நீங்க கட்டி குளிங்க. சரி, அந்த ஆள் கட்டி குளிப்பாரு நினைக்கிற. 8ஆம் கிளாஸ் மச்சனே வந்திருப்பேன், மச்சான் குண்டகுளம் நடந்து போனாரா, இந்த துண்டை போட்டுருக்காங்க, இந்த நீங்க கட்டி குளி அவன்கிட்ட கொடுக்க. சரி, அவனும் கட்டி குளிக்க மாட்டேன். நாளைக்கு அவங்க மாமனார் ஆந்திராவில் வந்து வருவாரு, மாமா எங்க மச்சான் எங்க ஏரியா அருப்புக்கோட்டை பக்கம் குண்டகுளம் நடந்து போனாராம், அங்க இந்த துண்டை போட்டுருக்காங்க, நீங்க கட்டி குளிக்க சொல்ல, அந்த ஆளும் கட்டி குளிக்க மாட்டேன். சரி, நாளைக்கு என் வீட்டுல ஒரு பால் காய்ச்சி காது குத்து வச்சிருப்பேன், இந்த துண்டோட ஒரு வேட்டி வாங்கி எனக்கே செஞ்சுட்டு போயிடுவாங்க. அங்கே சுத்தி எங்கே வருது இந்த துண்டோட நூல் இருக்குச்சுலா. ஆமா, இந்த ஒரு நூல் இருக்கிற வரைக்கும் கூட நம்ம குறிஞ்சாக்குளத்தை மறக்க முடியாதுமா. இது குறிஞ்சாக்குளத்துல போட்ட துண்டா, நம்மளாம் தேய்ச்சி எவ்வளவோ நல்லதுன்னு நம்ம மானத்தை காப்பாற்றணும். முக்கியமான ஒரு மனிதனுக்கு என்ன தேவைமா, ஒரு நல்ல ஆண் மகனா இருந்தாலும் பெண் மகளா இருந்தாலும் 3 தான் தேவை. என்னது? உண்ண உணவு, உடுத்த ஆடை, இருக்க இடம். இருக்க இடம் நல்ல அழகான இடம், நல்லா மானத்தை காக்கக்கூடிய வெண்ணில பட்டை, நல்ல அழகான துண்டு, சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு உணவு. இதை 3ஐயும் எங்கள் கலைக்க நமது குறிஞ்சாங்குளம் கிராம பொதுமக்களுக்கு நன்றி எழுதி விளக்கம். அதனால ஒரு சில பேர் உயிரோடு செத்ததுக்கு சமம். யாரா தெரியுமா, நாட்டுக்கு ஆக மாட்டேன், வீட்டுக்கு ஆக மாட்டேன், அடி வாங்கி செல்லா காசா தெரியும், அவளை உயிரோடு செத்ததுக்கு சமம். ஆனால் ஒரு சில மகான்கள் இறந்தும் இன்னும் உயிரோடிக்கிறார்கள். யாரா தெரியுமா, திருவள்ளுவர் இறந்தார், திருக்குறள் இன்னும் உயிரோடிக்கின்றன. ராமலிங்க வள்ளலார் இறந்தார்,
உயிரிழக்கின்றன. விவேகானந்தர் இறந்தார், யோகாசனங்கள் உயிரிழக்கின்றன. அதேபோல் நமது தமிழக மண்ணில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்திட்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இறந்தார். அவருடைய சொல்லாற்றலும் செயல் திறன்களும் இன்னும் உயிரிழக்கின்றன. வாழ்ந்தாலும் மறைந்தாலும் அவர்களைப் போல நம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும், அவர்களைப் போல நம் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சியில் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மானாமதுரையை சார்ந்த AS ஆனந்தகுமார். சொல்லிக்கொண்டு கண்ணுத்தரங்கா ஒளிகளை சொல்லி அன்பு நண்பர் முத்தப்பா அவர்கள் ஒரு பாடலை பாடி தலைப்பிடிக்கணும். கண்ணு திறந்தா ஒளியிலே நான் களையெடுத்தா நடவல்ல, அது ஒண்ணு நினைச்சே வாழ்ந்து வந்தேன் மனசுல, இப்ப மண்ணா கரைஞ்சு நிறைஞ்சு போச்சு ஆசையே.
பாட்டை பாடியதற்காக என் பாசனைக்கு அன்பான 200 ரூபாய் அன்பளித்து வழங்கி பெருமை பெற்றிருக்கின்றார். அன்புள்ளத்திற்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.